நின் கழல் தொழுதெழுவே வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் நின் கழல் விடுவே நல்லே. மக்கள் ஊடகம் நேயர்களுக்கு வணக்கம். வரும் காலங்களில் மக்கள் ஊடகத்தின் சார்பாக இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியாக சித்தர்களின் ஆலயங்களை தரிசிக்கப் போகிறோம். அதன் முதல் பகுதியாக நாளை கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவிற்கு அருகில் உள்ள ஓமலூர் என்ற இடத்தில் 723 வருடங்கள் வாழ்ந்த மகா ஞானி சிவபிரபாகர யோகிகள் அவர்களுடைய ஜீவ சமாதியை தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாருங்கள், நீங்களும் நானும் ஒன்றாக பயணிப்போம். இந்த பூத உடலோட வாழ்ந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. 86லேயும் அதுவும் சமாதியான மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு புலிமலைன்னு அப்போ பேர் வச்சுருக்காங்க போல. இந்த ஐயா ஒரு ஸ்ரீ சக்கரம் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்காருங்க மலையில். இங்கே யாருமே இல்லை, போய் பார்ப்போம். ஐயா எழுதின அந்த ஸ்ரீ சக்கரம் சொன்னது இதுதான். இந்த மலையோட சிறப்பான தோற்றம். இதெல்லாம் ஒரு வாரம் எழுந்த காலத்துலேயும் அதுக்கப்புறமும் செஞ்சு வச்சிருக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கு. அங்கே இருக்கு பாருங்க சமாதி. நம்ம பத்தனம்திட்டா அங்கேருந்து ஓமலூர் உள்ள பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி பரமஹம்சரின் ஜீவ சமாதி. ஐயா 723 வருடங்கள் இந்த உடலோட தவம் செஞ்சார்னு சொல்கிறாங்க. ஐயாவோட சமாதி பாருங்க. எனக்கு நெடுநாட்களாக இங்கே வரணும்னு ரொம்ப ஏக்கத்தில் இருந்தேன். இப்போ தான் சேர்ந்துருக்கு. தனியாகவே கிளம்பி வந்துட்டேன். ஐயாவோட ஜீவசமாதி பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த அழகிய தோற்றம் பாருங்கள். ஐயா சமாதியான இடத்துல இருந்து இந்த கோவில் பாருங்கள். ஐயாவோட ஜீவ சமாதி மண்டபம். இதுதான் ஐயாவோட ஜீவ சமாதி மண்டபம். சுற்றுப்பாதை.
ஐயா 723 வருடங்கள்